பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 11வது வசனம். என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். மலை என்பது தடைகளை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகள் இன்றைக்கு கர்த்தரால் வழிகளாக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்கள், எதிர்ப்புகள், நெருக்கடிகள், இவைகளெல்லாம் நம்மை வேதனைப்படுத்துகிற அல்லது தடை பண்ணுகிற, அடுத்த நிலைக்கு கடந்து போக முடியாத நிலையை கொண்டு வருகிற காரியங்களாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மலைகளை நான் வழிகளாக்குவேன். அதாவது நமக்கு முன்பாக நிற்கிற தடைகளை பிரைசலால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாதைகளாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பார்வைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் ஒரு மலை போன்று இருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் வழியாக காணப்படுகிறது, பாதையாக காணப்படுகிறது. என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, என் பாதைகள் உயர்த்தப்படும். தேவனுடைய வழி எப்பொழுதுமே அது உயர்ந்ததுங்க, அது பாதுகாப்பானது, அது நிச்சயமானது என்பதை காட்டுகிறது. சில நேரங்களில் நாம் தாழ்வான அனுபவங்களில் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை உயர்ந்த நிலைக்கு நம்மளை நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நம்முடைய சூழ்நிலைக்கு மேலாக நம்முடைய தேவன் செயல்படுகிறவர். இந்த அதிகாரம் முழுவதையும் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் அளித்தாலும், சிறைபிடிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு பாதையை காண்பிப்பேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். இந்த கால வேளையில் உங்களுக்கு முன்பாக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். இனி என்ன செய்வது என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுவேன், பிரைஸ் தி லார்ட். உங்கள் வழியில் இருக்கிற, உங்களை இடற செய்கிற எல்லா காரியத்தையும் வேதம் சொல்லுகிறது, எடுத்து போடுங்கள் என்னப்படுமா. ஏசாயா 57:14 வாசிக்கும்போது, வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடறல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். என கண்பானவர்களே, உங்கள் வழியில் உங்களை இடற செய்கிற கற்கள் என்ன? உங்கள் வேதனையா? உங்களுடைய சூழ்நிலைகள்? எந்த காரியம் உங்களை இடற செய்தாலும், இடற செய்கிற கற்களை கர்த்தர் இன்னைக்கு அதை எடுத்து போடுகிறாருங்க. என கண்பானவர்களே, நீங்கள் நடக்கக்கூடாத பாதையில் இருக்கிற தடைகள் மாறுகிறது. நான் இப்படி சொல்லுவேன், லூக்கா 3:4 வாசிக்கும்போது, பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும்
என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தாழ்வான பகுதிகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சகல மலைகளையும் குன்றுகளையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வழிகளாக்கி தரப்போகிறார். கோணலான பாதைகளை ஆண்டவர் செவ்வையாக்க போகிறார். கரடானவைகளை ஆண்டவர் சமமாக்க போகிறார். தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க, கர்த்தர் அதை வழியாய் மாற்றுவார். செபிப்போமா? கர்த்தாவே, எங்கள் முன்பாக நிற்கிற மலைகளை நீர் வழிகளாக்கும் தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை பாதைகளாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால நீர் காண்பிக்கிற உம்முடைய உயர்ந்த பாதையில் எங்களுக்கு நடக்க உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.